நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறது நேற்று தீர்ப்பு பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்புன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை, அதுக்கு முதல்ல நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நடந்திருக்கு. அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் வந்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதி கொடுக்க சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் பித்தலாட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமியுடைய வேலையாக இருக்குது. அது மக்களுக்கு நல்லா தெரியும்.